அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ எப்பவும் போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான். காலையிலேயே பசங்களுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேங்க. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். டிஃபனும் அதான் பண்ணிட்டு போனாங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இவர் வந்து ஒரு 10 o'clock போல் வந்து வந்திருந்தாருங்க. ஸோ ஊருக்கு போயிருந்தார், மாமனாரோட வந்திருந்தார். ஸோ அவங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அவருக்கு மட்டும் இல்லை, நானுமே சரி அம்மாவுமே சரி யாருமே டிஃபன் பண்ணலை. எப்பவும் போல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஒரு 10 மணிக்கு போல் டிஃபன் பண்ணுவோம். ஆனால் என்னோடய மாமனாருக்கும் இவருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சாப்பிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பூரியும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பூரி ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேங்க. சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட்டு போடுன்ற காரணத்துக்காகவே நான் நிறையவே அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் குக் பண்ணி கொடுத்ததில் அந்த பூரி என்னையும் டெம்டேத்தி விட்டுருச்சுங்க. ஸோ நானும் பூரி சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு சின்னதாக சூடாக டீயை குடிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா சுறுசுறுப்பாயிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் இந்த டீக்காகவே செலவு பண்ணுவேன். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் பண்ண நான் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான், அதோட வெஜ் பிரியாணிங்க. ஸோ சிக்கன் 65க்கான எல்லா மசாலாவும் வீட்டில் இருக்கிற மசாலாஸ் மட்டும்தான், வெளியில் எதுவுமே வாங்க மாட்டேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ வெஜிடபிள் பிரியாணி குக் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ எப்பவும் போல் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் 1 kg அளவுக்கு குக் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மீன் மேக்கரு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, ஸோ இந்த 4 காய் மட்டும்தான் சேர்க்குறேங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன், மட்டனில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி வெஜ் பிரியாணிலையும் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊறக்கூடாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு ஹாஃப் ஃப்ரை ஆன அப்புறம் தாங்க நான் ஊற வைப்பேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதமாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரிசி கழுவிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக கழுவி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ஊறட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். என் பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவளுக்கு ஒரே சந்தோஷங்க தாத்தாவை பார்த்ததில். ஸோ அவருக்குமே சந்தோஷம். ஸோ 2 பேரும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லா காயும் நான் சேர்த்துட்டேங்க. ஸோ இப்போ நம்ம இதில் மீன் மேக்கரும் சேர்த்துடலாம். மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து நான் எடுத்து நல்லா தண்ணியை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் சேர்த்தோன்னா நல்ல விசில் வந்துடும். நான் குக்கரில் சேர்க்காம டேரெக்டாக அடுப்பில் சேர்க்க போகிறேன். இதை வந்து நான் தனியாக வந்து வேக வைக்க மாட்டேங்க. ஸோ இது வந்து தம் ஆகும்போதே இது வந்து காய் சூப்பராக வெந்து வந்துடும். ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும் காய் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் ஜஸ்ட் 2 minutesல குக் ஆகிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, அங்கே மசாலாவும் ரெடிங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் தம்க்கு விட்டோன்னா சூப்பரான நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் மேலே இருக்கிற எண்ணெயில் தாங்க இந்த ரைஸை சேர்த்துருக்கேன். கீழேருந்து நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வச்சுட்டேன், வடித்த கஞ்சியை வச்சுட்டேன். இப்போ 20 நிமிஷம் தம் கொடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த சைட் தம் ஆகிட்டுருக்கு, இந்த சைட் சிக்கன் 65 வறுத்து எடுத்துட்டேங்க. ஸோ என்னோட மாமனாருக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கனை சேர்க்காம சிக்கன் தனியாக பொரித்து எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக பிரியாணியும் தம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோம். சூப்பராக எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் காய் சேர்த்துருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காய் சாப்பிட்றது ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் பாருங்கள், ரைஸ் நிறைய தெரியும், காய் கம்மியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம பிரியாணி. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே அளவுக்கு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக உடையாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. என்னோட சேனலில் ஏற்கனவே மட்டன் கீமா ஆட் பண்ணி வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக எதுவுமே அப்லோட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான லன்ச் எங்கள் வீட்டில் முடிஞ்சுதுங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து லன்ச் சாப்பிட்டோம். பசங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தாத்தாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான விலாக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.